அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆலினோன் நந்தினி பேசுகிறேன். இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு யாருடன் சேரக்கூடாது என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த தலைப்பில் பார்க்குறது முழுக்க திருமண பந்தத்தில் யாருடன் இணையக்கூடாது, யாருடன் சேராமல் இருந்தால் நல்லது, நிம்மதியாக இருப்போம், யாருடன் சேர்ந்து கூட்டு தொழில் செய்யாமல் இருந்தால் நல்லது, நிம்மதியாக இருப்போம், நஷ்டத்தை தவிர்ப்போம் என்பதை பற்றி முழுக்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த தனுசு ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் பாவகம், பாக்கியஸ்தானம். இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான். இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் 4 பாதங்கள், பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதம் இருக்கும். இப்போது தனுசு ராசி பற்றி சொல்லணும்னாங்க, ஒரு நிறைய பேர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு சொல்லலாம். எதை பற்றியும் பார்த்திங்கன்னா முன்கோபம் இருக்கும். அதே போல் வெளிப்படையானவர்களாகவும் இருப்பாங்க, மத நம்பிக்கைகளில் ஆர்வம் உடையவங்களாகவும் இருப்பாங்க. இவங்க கிட்ட பொய் சொன்னால் பிடிக்காது, உண்மையை சொல்லிட்டா அதை ஏற்றுக்கிட்டு அதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க, அதை மன்னிச்சிருவாங்க. ஆனால் சொல்லிட்டு தப்பிக்கலாம்னு பார்த்தா அவங்களோட உறவை துண்டிச்சிருவாங்க. அதே போல் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக விஷயத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்க. மேலும் கொஞ்சம் ஈகோ இருக்கும். தானாக போய் வாலண்டரியாக யாருக்கிட்டையும் போய் பேச மாட்டாங்க. பேசிட்டாங்கன்னா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல பழக்கம் உள்ளவங்க, நல்ல நட்பு மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா ஒரு முதல் பிள்ளையாக ஏதோ ஒரு வகையில் மன வருத்தத்தோடு இருந்த மாதிரி சூழ்நிலைகளில் இவங்களுக்கு இருக்குது. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மேரேஜ் ஆகிறதுக்கு, போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே சீக்கிரமாக மேரேஜ் ஆகிறதில்ல. இந்த சூழ்நிலையில் ஏகப்பட்ட கண்டிஷன். இந்த ராசிகள் எல்லாம் நம்ம சேரக்கூடாது, இந்த ராசிகள் எல்லாம் தவிர்க்கணும்னு சொன்னாங்க. எப்படி தான் மேரேஜ் ஆகிறது அப்படின்னு கேள்வி உங்கள் மனசில் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஏதோ ஒன்று மேரேஜ் ஆனால் போதும்னு நிறைய பேர் போராடும் போது அதில் நம்ம கண்டிஷன் போட்டால் என்ன ஆகும்? ஆகாது இல்லைங்களா? அது உங்களுக்கு இந்த சில கேள்விகள் மனசில் இருக்கும். ஆனாலும் தவறான மனிதர்களோடு தொடர்பில் இருப்பதை விட தனியாக இருப்பதே மேல். இப்போ பார்த்தீங்கன்னா சேரக்கூடாதவங்களோடு சேர்ந்து வாழலாம்னு நினச்சி வாழ்க்கையே தொலைச்சவங்க நிறைய பேர். அது தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறையவே தெரியும், நாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இந்த 2021 இருந்து இந்த 2021 பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். இந்த அவங்களுக்கு எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நிறைய தனுசு ராசிக்கு வீடியோக்கள் போட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு 7.5 சனி, பாத சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம். திருமண வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதித்தது என்று உங்களுக்கே தெரியும். அதற்கெல்லாம் என்ன காரணம்? சரியான பொருத்தமில்லை, சேராதவங்களோடு சேர்ந்து வஞ்சகத்தில் வீழ்ந்து நிம்மதியை தொலைத்து இப்படி வாழ்க்கையை தொலைத்தவங்க நிறைய பேர். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு குடுப்பணம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே, நமக்கு குடுப்பணம் இருக்குது அப்படின்னாங்க நம்ம பெருசாக பொருத்தமே பார்க்க கூட தேவையில்லை. நம்மளை தேடி நல்ல வாழ்க்கை துணைவரே வருவார், இல்லைன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரும், ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் வருவாங்க. ஆனால் நமக்கே கொடுப்பனை இல்லை அப்படின்னா அதை செய்யலாம்னு ஆசைப்படும் போது, அது ஒரு பிஸ்னஸ் இதாக இருக்கட்டும், கூட்டு தொழில் செய்யலாம்னு ஆசைப்படுறவங்க ஏமாத்துறவங்களோட சேர்ந்து ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். அதுபோல தான் வாழ்க்கையும். நம்ம ஜாதகத்திலே கலசர தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குன்னா நம்ம எவ்வளவு தான் திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்தாலும் நமக்கு வரக்கூடிய வரனுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இதை தவிர்த்துட்டாலும் கல்யாணம் ஆகாமல் லேட் ஆகிட்டே இருக்கும். லேட் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன நினச்சிருவோம்? எதுவுமே பார்க்க வேண்டாம், கல்யாணம் ஆனால் போதும்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒருத்தரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அவங்களுக்குமே அந்த தோஷங்கள் இருக்குது. கலசர தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, கலசர தோஷம், தார தோஷம் இருக்கும்போது ஒரு சனி வரக்கூடிய காலகட்டம், அல்லது அஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டம், அல்லது உங்கள் 2 பேருக்குமே தசாபுத்தி அட்டமாதி போகக்கூடிய காலகட்டம்,
6ஆம் அதி தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரிந்து விடக்கூடியது, இல்லைன்னா கருத்து வேறுபாட்டோடு வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதை பற்றி நிறைய பேர் சொல்லி இருக்கோம். அதற்கு என்னால் முடிஞ்ச ஒரு சில டிப்ஸையும் சொல்லியிருக்கேன். பார்த்திங்கன்னா, இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ராசியோடு முதல் சேராமல் இருக்கிறது நல்லது அப்படின்னா கடகராசி தான். இந்த தனுசு ராசி என்பது ஒரு நெருப்பு ராசி, நீர் ராசியை விளக்கும். அந்த அடிப்படையில் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா கடகராசியோடு சேராமல் இருப்பது நல்லதுங்க. வாழ்க்கையே துணைவராக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா, குரு அதிபதி பொருத்தம் இருந்தாலும் ராசி பொருத்தம் வராது. இதில் ஜாதகத்தின்படி, அதாவது உங்கள் ஜாதகத்தின்படி தோஷங்கள் இருக்கான்னு ஒரு டைம் ஒரு ஸ்டேஜில் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, மனசில் நிறைய வச்சுருப்பாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளிப்படையானவங்க. கோபம், டென்ஷன், உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க தான். அதனாலேயே செட் ஆகாது. அதாவது நீர் ராசி நெருப்பு ராசியை விளக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, என்னதான் ஒரே வீட்டில் அல்லது ஒரே இடத்துல இருந்தால் கூட இருவேறு கருத்துக்களோடு இருக்கும்போது என்ன ஆகும்? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சூழ்நிலைகள் பிரச்சனையை கொண்டுட்டு வரும். கடகத்தை இவங்களோட சேர்த்திங்கன்னா, இவங்களோட சேர்ந்து கடகராசியோட பண்ணிங்கன்னாலும் ஒரு கட்டத்தில் நீங்கள் நஷ்டப்படக்கூடிய, கடன்பட்டு அதை கட்டக்கூடிய சூழ்நிலை தொழிலையும் ஏற்படும். கடகராசியோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதையும் தவிர்க்கிறது நல்லது. இப்போ சப்போஸ் நான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு என்னுடைய மனைவி இல்லைன்னா வாழ்க்கை துணைவர், கணவர் கடகராசி, நான் என்ன செய்கிறது அப்படின்னா, உங்கள் 2 பேருடைய ஜாதகத்திலையும் தோஷங்கள் இல்லாத பட்சத்தில் கருத்து வேறுபாட்டோடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும். பிரச்சனை இல்லை. கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக போனீங்கன்னா பெட்டர். இறை வழிபாட்டையும் ஃபாலோ பண்ணலாம். குறிப்பாக சிவன் வழிபாடு, கிரிவலம் போகலாம். திருவண்ணாமலைக்கும் 3 மாதத்துக்கு ஒரு முறை 2 பேரும் கணவன் மனைவியும் போகலாம். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கிரிவலம் போங்க, மௌனமாக போங்க, மெதுவாக போங்க. கண்டிப்பாக சிவனையும் அண்ணாமலையாரையும் தரிசிக்கும் போதும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு கருத்து வேறுபாடு எல்லாம் குறையும். அப்போ பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்களுக்கு சொல்கிறேன், ஆகாதவங்களுக்கு சேராமல் இருக்கிறது நல்லதுங்க. என்னுடைய மகள் அல்லது அதாவது என்னுடைய மகன் அல்லது என்னுடைய தந்தை அல்லது என்னுடைய அப்பா, இந்த மாதிரி இருக்காங்க, இந்த கடகராசியில் இருக்காங்கன்னா நம்ம தாயும் தந்தையும் நம்ம முடிவு பண்ண முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி தாய் இவங்க யாராவது கடகராசியாக இருக்கிறாங்கன்னா நான் என்ன செய்கிறதுன்னா, இது கர்மா, இது விதி. நமக்கு தாயும் தந்தையும் நம்ம முடிவு பண்ணுறது இல்லை, இறைவன் முடிவு பண்ணி நமக்கு வைக்கிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பிள்ளைகளும் அதே மாதிரி தான். இப்போ நமக்கு கடகராசி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து இருக்க முடியாது, சேர்ந்து தான் ஆகணும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் கூட கருத்து வேறுபாடு இருக்கும். சப்போஸ் மற்ற கிரக அமைப்புகளும், இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் சூரியன் கெட்டு இருந்து அல்லது சனி இருக்காரு அப்படின்னா, சப்போஸ் தந்தை கடகராசியாக இருந்தாலும் நன்மை இல்லாமல் போகும். அல்லது தந்தையை விட்டு பிரிந்திருப்பார், தந்தையோட கருத்து வேறுபாடோடு இருப்பார், இப்படி சொல்லலாம். அதே போல தான் இருக்குது. அப்படின்னாங்க உங்கள் தாயார் கடகராசியாக தாயுடன் கருத்து வேறுபாடு அல்லது தாயை பிரிந்திருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். இது கொடுப்பதை மாற்ற முடியாது. இது ஜெனரலாக பார்த்திங்கன்னா, தனுசு ராசி நெருப்பு ராசி, உங்களுடைய கர்மா, உங்களுடைய விதி. யார் மூலம் கல்யாணம் அப்படிங்கிறதுக்காக காற்று ராசி மற்றும் நெருப்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க மூலம்தான் உங்களுடைய கர்மா, உங்களுடைய விதி. அதாவது நீங்கள் அந்த கர்மாவை எந்த மனிதர் மூலம் கழித்து கொள்ள முடியும்னா, தனுசு ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா நெருப்பு ராசின்னும் போது மேச ராசி, சிம்ம ராசி, காற்று ராசின்னு போது பார்த்திங்கன்னா துலாம் ராசி, மிதுனம் ராசி, இங்கே கும்பம் ராசி, இந்த ராசிகளோடு தான் உங்களுடைய கர்மா கழியணும். ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உங்களை சுற்றி பெரும்பாலாக இருப்பாங்க. அதாவது உங்களுக்கு மகளாகவோ மகனாகவோ அல்லது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பு பார்த்திங்க அப்படின்னா காதலியாகவோ அல்லது மனைவியாகவோ அல்லது கணவராகவோ இந்த ராசிகள் தான் இருக்கும். அதை தவிர்த்து இது மாதிரி கடக ராசி அல்லது ரிஷப ராசிக்கு
அப்படின்னாங்க அந்த இடத்துல கடுமையான கர்மாக்களை நம்ம கழிக்க போகிறோம், கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய தாய் தந்தை இருக்காங்கன்னா நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கே கூட சில பாதிப்பு போன்றவையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் இப்போ முதல்ல நான் தவிர்க்கக்கூடிய ராசி என்னன்னு சொல்லியிருக்கேன், கடகராசி. 2வது ராசி ரிஷபம். ரிஷபம் வந்து நிலம் ராசி. நிலம் ராசி நெருப்பு ராசியும் சேருமான்னு கேட்டால் சேராது. இதுவும் விளக்கும். அந்த வகையில் ரிஷபத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இங்கே தனுசின் அதிபதி குருவாக, குரு வந்து எப்போவுமே தான் பெரியாள், தான் வந்து எல்லாத்தையும் தெரிந்தவர், நான் சொல்கிறது தான் கேட்கணும் நினைக்கக்கூடிய கிரகம்தான் குரு பகவான். சுக்கிரனை பொறுத்தவரை நீங்கள் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வசதியாகவும், இல்லை ஆண்கள் விஷயத்தில் ரொம்ப அடாவடியாகவும் ஒரு வாழ்க்கையை வந்து வாழுவாங்க. சுகங்களையும் தரக்கூடியவர் தான் இந்த சுக்கிர பகவான். தேவகுரு, குரு பகவான், குரு சுக்கிரன் இந்த 2 கிரக ராசி அதிபதிகளும் பொருத்தமாகாது. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் டைப் ஆஃப் அதாவது இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் வரும். நண்பர்கள் மூலியமாக ரிஷப ராசிக்காரவங்க, தனுசு ராசிக்காரவங்களும் பிரச்சனைகளில் மோதிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் திருமணமோ ஆகலை. ரொம்ப நாளாக ஏதோ தனுசு ராசி வந்து கட்ட பொருத்தம் பார்த்தோம், நல்லா இருக்குது அப்படிங்கிறனால பண்ணிட்டோம். சப்போஸ் கட்ட பொருத்தம் இருந்து கல்யாணம் பண்ணுறீங்கன்னா ஒரு சண்டை சச்சரவு எல்லாம் நிறைய இருக்கும். அதில் ரிஷப ராசிக்காரவங்க கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா குடும்பம் அமைதியோடு போகும். பிள்ளைக்குட்டி ஆயிடுச்சு, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி கல்யாணம் ஆனவங்களுக்கு, அந்த மாதிரி ஆகாதவங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் தவிர்க்கிறது நல்லது. சப்போஸ் நீங்கள் காதலில் இருக்கீங்க அல்லது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அவங்கள நான் பண்ணி ஆகணும் கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக பொருத்தம் இல்லைன்னா தவிர்த்துருங்க, இப்படியே தப்பிச்சுக்கலாம். அப்படின்னு ஜாதக பொருத்தம் இருக்குது அப்படின்னா கல்யாணம் பண்ணுங்க, கன்சிடர் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம். ஆனாலும் சில பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போகணும். தசாபுக்தி அடுத்து ஒரு 10 வருஷம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த தசாபுத்தி சரியில்லாத பட்சத்தில் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்க 2 ராசியை தவிர்க்கிறது முக்கியமாக ஒரு விஷயம். அது முதல்ல கடகம், 2வது ரிஷபம். இப்போ ரிஷபத்தோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு கண்டிப்பாக இதையும் தவிர்க்கிறது தான் நல்லது. 2 பேருமே பிஸ்னஸ் இருந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி ஒரு உபயராசி. உபயராசிகளுக்கு வந்து எப்போவுமே வந்து வாழ்க்கை துணைவர்னால, நண்பர்கள்னால ஏமாற்றம்லாம் நிறையவே வந்து வரும். யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து பிஸ்னஸ் போட்டிருப்போம், அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ தனுசு ராசிக்கு பாதகாதிபதி 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் தான். புதன் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து அந்த பாதகத்தை செய்ய பொதுவாகவே புதன் எப்போதும் காதலை கொடுக்கும் முன்னு காதலில் விலக்கி, அதாவது அதில் வந்து ஃபெயிலியர் ஆகும், அதுக்கப்புறம் மன வருத்தத்தை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா காதலில் சக்ஸஸ் பண்ணி உங்கள் ஜாதகத்தில் சப்போஸ் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7 கூடியவன் புதன் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறாருன்னா காதல் கல்யாணம் ஆகிட்டு 7ஆம் இடத்தில் ஒரு பார்வை கிரக தொடர்புகள் இருக்குன்னா காதல் வந்து கல்யாணத்துக்கு பிறகு வாழ்க்கை பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை, சச்சரவுகள் எப்படி போயிட்டே இருக்கும். அந்த வகையில் வாழ்க்கை துணைவராலும் மன வருத்தங்கள் எப்போவுமே இருக்கும். நண்பர்களாலும் குறிப்பாக பிஸ்னஸ் கூட்டாளிகளாலும் மன வருத்தங்கள் அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கை துணைவரோடு நம்ம செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருந்தாலே ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் வந்து குடும்பத்துலேயும் இருக்கிறது அமைதிப்படுத்தி லைஃப் வாழ்கிற அளவுக்கு இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணும்போது கூட்டு தொழில் பண்ணுறது தவிர்க்கலாம். அப்படி இல்லை கூட்டு தொழில் நான் பண்ணியே ஆக வேண்டிய நிலைமையில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரிஷபத்தையும் கடகத்தையும் தவிர்த்து நல்ல மற்ற ராசிகளை சேரலாம். கன்னிராசி அப்படின்னாலும் கன்னிராசியும் நிலம் ராசி தான். அது வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி, மகர ராசி இது வந்து உங்களுக்கு ஜாதக பொருத்தம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம். மற்ற ராசியோடு நீங்கள் வந்து சேரலாம். எல்லாத்துக்குமே வந்து ராசிகள் வந்து என்பது ஒரு பொதுவான கருத்தாகத்தான் நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே ஒரு படி என்பது ஜாதக பொருத்தம் பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் பின்னாடி வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் பெருசாக இருக்காது. அதைத்தான் இதை முக்கியமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆக மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல விதத்தில் லைஃப் அமையும். இதை யோசித்து பண்ணுங்கள்.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.